அபினவ் உனக்கு உயிரோட வேணும்னா இப்போ நீ நேரா அபினவ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 40வது ஃப்ளோருக்கு வந்துரு. அப்படி வந்தா மட்டும்தான் நீ அபினவை உயிரோட பார்க்க முடியும். இல்லனா என்று சொன்னவாறே அந்த ஃபோன் கட்டானது. உடனே விக்ரம் சிறிது பதட்டமாக கால் டாக்ஸி டிரைவரிடம், டிரைவர், அபினவ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி போ சீக்கிரம் என்று அவசரமாக சொன்னான். அதே சமயம் இங்கே விக்ரமிடம் பேசிய பின் லிசா அங்கிருந்து நேராக அவனின் தாத்தா ஆதித்யாவின் ரூமுக்குள் நுழைகிறாள். தாத்துக்குட்டி, நீங்க சரியாகிட்டீங்களா? என்னால நம்பவே முடியல. எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா தாத்தா குட்டி என்று சொல்லி அவரை பின்னிருந்து அணைத்தவாறு அவரது கன்னத்தில் முத்தமிட்டாள் லிசா. லிசாவை பார்த்ததில் மிகவும் சந்தோஷம் அடைந்த ஆதித்யா அவளது தலையை ஆசையாக தடவி கொடுத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டார். வாமா லிசா கண்ணு, இந்த தாத்தாவை பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று சொல்லி அவளிடம் சந்தோஷமாக சிரித்து பேச ஆரம்பித்தார். தாத்துக்குட்டி, ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நேத்து வரைக்கும் கண்ணே முடிக்காம படுத்து கிடந்தவங்க இன்னைக்கு திடீர்னு இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா எந்திரிச்சு நின்று ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாம. இட்ஸ் அமேசிங். கண்டிப்பா உங்களை கியூர் பண்ண டாக்டர் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டா தான் இருக்கணும் தாத்துக்குட்டி. யாரு உங்களுடைய இந்த மாற்றத்துக்கு காரணம் என்று லிசா அவர் கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தமிட்டவாறு கேட்டாள். என்ன சரி பண்ணது வேற யாரும் இல்ல, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். உனக்கு விக்ரம் ஞாபகம் இருக்குதா? என்னோட பேரன் அவன்தான். யாருன்னு ஞாபகம் வந்துருச்சா நான் சொன்ன அந்த விக்ரம் என்று கேட்க லிசாவின் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் பரவியது. உண்மையாகவே அது யார் என்று அவளுக்கு சரியாக ஞாபகத்திற்கு வரவில்லை. ஆனால் அந்த விக்ரம் என்ற பெயர் மட்டும் அவள் மனதிற்குள் ஞாபகத்தில் இருந்தது. சிறு வயதில் அந்த பெயர் தனக்கு மிகவும் நெருக்கமான பெயர் என்பதை அவளால் மிக நன்றாகவே உணர முடிந்தது. தாத்தா குட்டி, என்னால நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியல. பட் அந்த விக்ரம் என்ற பெயர் மட்டும் என் மனசுக்குள்ள நல்லா ஃபீல் ஆகுது. கண்டிப்பா அவரு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளு தான். எனக்கு இப்பவே விக்ரம பார்க்கணும் போல இருக்கு. நீங்க அவர் வர சொல்றீங்களா என்று கேட்க, இல்லம்மா, அவன் இப்பதான் என்னை வந்து பார்த்துட்டு போனான். ஏதோ ஒரு வேலை இருக்குதான். கண்டிப்பா அவனே மறுபடியும் நம்ம கிட்ட வருவான். கடவுள் கண்டிப்பா அவனை நம்ம கூட மறுபடியும் இருக்க வைப்பாரு என்று அவர் கவலை நிறைந்த முகத்துடன் சொன்னார். அவரது கண்களும் மனமும் தன் ஆசை பேரன் விக்ரமை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று ஏங்கி தவித்தது. பின் லிசா அவரிடம், தாத்தா குட்டி, உங்க உடம்பு இப்பதான் கியூர் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு இன்னும் நிறைய ரெஸ்ட் தேவை. ஸோ நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்லையே கொஞ்ச நாளைக்கு இருங்க. வெளியே எங்கேயும் வர வேண்டாம் என்று மிகவும் அக்கறையுடன் சொன்னாள். ஆனால் அவளது மனதிற்குள் வேறு ஒரு எண்ணம் இருந்தது. லிசாவிற்கு ஆதித்யா குடும்பம் பற்றிய அனைத்து விஷயங்களும் மிக நன்றாகவே தெரியும். இப்பொழுது ஆதித்யா குடும்பம் முழுவதும் அழிந்து விட்டது என்பது வரை. ஆனால் அவளோ அதை தன் தாத்தாவிடம் வெளிக்காட்டி அவரது மனதை காயப்படுத்த வேண்டாம், அவர் சிறிது நாட்கள் இங்கேயே ஹாஸ்பிட்டலில் இருப்பதுதான் நல்லது என்று நினைத்தவள் இதை பற்றி எதையும் பேசாமல் அவருடன் அவர் உடல் நலத்தில் மட்டும் அக்கறை கொண்டவளாய் சந்தோஷமாக சிரித்து பேச ஆரம்பித்தாள். என்ன லிசா கண்ணு, உன்னோட தாத்தாவுக்கு எந்த உண்மையும் தெரிய வேணாம்னு நினைக்கிறியா என்று அவள் மனதை படித்தவர் போல் ஆதித்யா அவளை பார்த்து கேட்க, லிசாவோ சமாளிப்பது போல் சிரித்துக்கொண்டே, தாத்தா இப்ப எதுக்கு இவ்வளோ புத்திசாலித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, இங்க பாரு லிசா கண்ணு, நீ எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலுமே அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் தான் என்று சொன்னவர் ஜன்னல் பக்கம் திரும்பி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். என்ன தாத்தா, ஏதோ ரொம்ப யோசனையில் இருக்கீங்க போல என்று லிசா கேட்க, ஆமா, எனக்கு மட்டும் இப்போ 20-25 வயசா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்நேரம் அவங்க எல்லாரையுமே நான் சூறையாடி இருப்பேன் என்று அவர் சொல்ல, தாத்தா எதை பற்றி பேசுகிறார் என்று லிசாவுக்கு நன்றாகவே தெரிந்தது. அவருக்கு உண்மை தெரிந்து விட்டது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனா எனக்கு இப்ப அதை நினைச்சு எந்த கவலையும் இல்லை. ஏன் தெரியுமா? என்னோட பேரன் விக்ரம் வந்துட்டான். அவன் கண்டிப்பா எல்லாரையுமே தீர்த்து கட்டுவான் என்று சொன்னார். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அர்த்தமான ஒரு பார்வை விக்ரம் ஆதித்யாவை பார்த்தது இன்னும் அவர் மனதிற்குள் இருந்து நீங்காமல் இருந்தது.
தாத்தாவின் ஒரே சந்திப்பிலேயே அவர் மனதை கொள்ளையடித்த அந்த விக்ரம் யார், அவனை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை தான் சந்தித்த ஒயிட் ஷர்ட் தான் அந்த விக்ரம் என்று. அதே சமயம் இங்கே அபினவை காப்பாற்றுவதற்காக வந்த விக்ரம் நேராக 40வது மாடியை நோக்கி சென்றான். அந்த கம்பெனியை சுற்றி இப்பொழுது யாருமே இல்லை. காய்ந்த இலைகள் மட்டுமே ரோட்டில் ஆங்காங்கே காற்றில் பறந்து கொண்டு இருந்தது. சுட்டெரிக்கும் வெயிலில் தன் உடல் முழுவதும் இரத்தக்கரை படிந்தவாறு மிக நீளமான இரும்பு கம்பியில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தான் அபினவ். அவன் டாக்ஸியிலிருந்து உள்ளே நுழைய போன சமயம் 40வது மாடியில் இருந்த ஒருவன் டெலஸ்கோப் மூலம் விக்ரமை கவனித்தான். கரெக்டாக அவன் ஒரு படியில் ஏறும் சமயம் அவனை பார்த்து ஷூட் செய்ய அந்த புல்லட் நேராக விக்ரம் தலையை நோக்கி சென்றது. ஆனால் அதற்குள் காற்று அந்த புல்லட்டை திசை திருப்பி அவனுக்கு பின்னால் இருந்த படிக்கட்டில் மீது சென்று விழுந்தது. எங்கே அவன் செத்து விட்டானோ என்று சந்தோஷமான ஆர்வத்தில் டெலஸ்கோப் மூலம் மீண்டும் விக்ரமை பார்க்க, விக்ரம் அப்பொழுதும் கம்பீரமான தோற்றத்தோடு மேலே வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தான். அண்ணா, நான் ஷூட் பண்ணது மிஸ் ஆயிடுச்சுனா என்று தலை குனிந்தவாறு சொல்ல, லெனின் கோபத்தில் அவன் கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அறைந்தான். அடச்சி, உன்னையெல்லாம் என்று சொல்லி அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தவன், நீ கொஞ்ச நாளாவே பொண்ணுங்களோட சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கப்பவே எனக்கு உன் மேலே சந்தேகம் வந்துச்சு. டே எச்சன் நாய, இப்போல்லாம் உன்னோட புத்தி ஃபுல்லாக பொண்ணுங்க மேலே மட்டும்தான் இருக்குது. இந்த கன் ஷூட்டை நீ சுத்தமாக மறந்துட்ட. எனக்கு இப்போ வர கோபத்துக்கு உன்னை கொன்றுவேன். ஆனால் நீ என் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவனாக போயிட்ட. அதனால் நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். அவனை மறுபடியும் கொன்று தீக்கிற வழியை பாரு என்று மிரட்டலாக சொன்னான் லெனின். கண்டிப்பாண்ணா, நீங்கள் எனக்கு இப்போ கொடுத்துருக்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே மாட்டேன் என்று சொன்னவன் தனது அருகில் இருந்த சிசிடிவி ஆளிடம், என்ன அவன் எங்கே வந்துட்டு இருக்கான், உனக்கு தெரியுதா இல்லையா என்று கேட்டான். தோ சார், அவன் 40வது ஃப்ளோர் கிட்ட வந்துட்டான். இப்போ கரெக்டாக உள்ளே வரப்போகிறான் என்று அந்த ஆள் சொன்னதும் தனக்கு பின்னால் இருந்த 3 பேருக்கு சிக்னல் கொடுத்த ஜீவா அவர்களை தன் பக்கம் வர சொன்னான். ஆனால் அவர்கள் யாரும் எதிர்பாராதது போல சூறாவளி காற்று போல் உள்ளே நுழைந்த விக்ரம் ஏற்கனவே அங்கு நடந்து கொண்டிருந்ததை பார்த்தவன் போல் அவர்கள் 4 பேரையும் ஒரே அடியில் அடித்து தூக்கினான். இது எதையுமே எதிர்பாராதவர்கள் அங்கும் இங்குமாக 10 அடி தூரம் பறந்து போய் விழுந்தனர். இது எப்படி நடந்தது என்று அவர்கள் புரியாமல் முடித்தனர். இவர்கள் அனைவருமே அடி வாங்கியதை பார்த்ததில் லெனினுக்கு அத்தனை ஒரு கோபம். உங்களெல்லாம் நான் எதுக்கு தான் கூட வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாம் கன் எக்ஸ்பர்ட் பர்சன் வேற, பேர் வேற. இதை நம்பி உங்களுக்கு நான் எல்லாருக்கும் தரதை விட 4 மடங்கு சம்பளம் கூட தந்து என் காசை நானே கரியாக்கிட்டு இருக்கேன். மரியாதையை நீங்களே இந்த மாடியிலிருந்து குதிச்சு செத்து போயிருங்க. இல்லை எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என் கன்னில் இருக்க எல்லா புல்லட்டையும் உங்கள் தலைக்குள்ளேயும் நெஞ்சிக்குள்ளேயும் இறக்கிடுவேன். மரியாதையை தள்ளிப்போங்கடா என்று சொன்னவன் இப்பொழுது நேராக விக்ரமை நோக்கி சென்றான். அவன் வைத்திருந்த கன் மிகவும் ஸ்பெஷலானது. அதை நினைத்து சிரித்து கொண்டே அந்த கன்னை முத்தமிட்டவாறு அவன் அருகில் சென்றவன் அந்த கன்னில் புல்லட்டை லோட் செய்து அவன் நெஞ்சை நோக்கி குறிவைத்து புல்லட்டை அவன் மீது பாய்ச்சினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.